Hello friends, welcome to my channel. I'm Nasira from Metupalayam. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஹாஃப் கேஜி நெயில் லிக்விட் ஹாஃப் கேஜி ஜாக்ரி பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி எவ்வளோ நெயில் லிக்விட் பண்ணலாம் அப்படின்றது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நான் வந்துட்டு கரெக்டாக ஹாஃப் கேஜி ஜாக்ரி பவுடர் எடுத்திருக்கேன், அதாவது நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். 125 கிராம்ஸ் வந்துட்டு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். தென் நம்ம காஃபி பவுடர் எடுத்துக்கணும். அந்த ஜாக்ரி பவுடர் வந்துட்டு நாட்டு சக்கரை கரெக்டாக ஹாஃப் கேஜி இருக்குது. அது கூட நம்ம 125 கிராம்ஸ் சுகர் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். தென் காஃபி பவுடர். இன்கேஸ் நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த சேனலில் எதுவுமே இருக்காது. நெயில் லிக்விட் நெயில் கோன்ஸ் எப்படி மேக் பண்ணணும் நீங்கள் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் என்னோடய சேனலில் பார்த்து கற்றுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது என்னோடய சேனல் உங்களுக்கு எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காஃபி பவுடர் வந்துட்டு 30 கிராம்ஸ் போட்டிருக்கேன். ஸோ காஃபி பவுடரை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட இந்த கலர் வந்துட்டு டார்க்காக இருக்குமா அப்படின்றது வந்துட்டு தெரியும். காஃபி பவுடர் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா கலர் வந்துட்டு லைட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன காஃபி பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 30 கிராம்ஸ் காஃபி பவுடர் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் கரெக்டாக அந்த ஸ்மோக்கெல்லாம் வெளியே போகாத மாதிரி கரெக்டாக இருக்கணும். நான் வந்துட்டு ரெகுலராக என்னோடய குக்கர் யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த குக்கரில் தான் நான் போட்டிருக்கேன். இப்போது ஸோ நான் வந்துட்டு ஸ்டவ்வில் வச்சு காட்டுறேன். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு நார்மலான பாத்திரம் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே சென்டரில் கேப் விட்டு நீங்கள் லிக்விட் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான வீடியோஸும் நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். இன்கேஸ் தேவைப்பட்டால் நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். இது வந்துட்டு அதுக்கு மேலே வைக்கிற குக்கரு. இதுவும் ஒரு குக்கர் தான், நாங்கள் இதை ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே தண்ணி வைக்கணும். இன்கேஸ் நீங்கள் வீட்டில் இருக்கிற நார்மலான பாத்திரம் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்கையும் நான் மேலே கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். ஸோ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப லோவாக வச்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். தென் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக ஹையில் வச்சிட்டிங்க அப்படின்னா லிக்விட் கம்மியாக தான் கிடைக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஓகே. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மினிமம் வந்துட்டு 20 மினிட்ஸ். அதை பொறுத்து நீங்கள் எவ்வளோ அந்த மிக்சர் உள்ளே போடுறீங்கன்றத பொறுத்து டைம் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அந்த லிக்விட் கலெக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு குட்டியாக ஒன்று வச்சேன். அது செட் ஆகலை, வெளியில் தெரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுருக்கேன். ஸோ கீழே இருக்கிற குக்கரில் அந்த மிக்சர் இருக்கும், மேலே இருக்கிற குக்கர் வந்துட்டு அதில் ஹோல்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே தண்ணி வைக்கணும். பாருங்கள், லிக்விட் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சென்டரில் இருக்கிற குக்கரில் போர்ஸ் இருக்கும், மேலே தண்ணி இருக்கும். ஸோ கீழேருந்து அந்த ஸ்மோக்லாம் மேலே போய் அந்த தண்ணியில் பட்டு ஆவியாகி நமக்கு லிக்விடாக கிடைக்கிது. ஸோ லிக்விட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். இந்த க்ளவுஸ் வந்துட்டு நான் அமேசானில் வாங்கினேன். 140 ருபீஸ் தான். ரொம்பலாம் தாங்குறதில்ல, பட் ஓரளவுக்கு தாங்குது. எனக்கு கையில் ரொம்ப அந்த இது பண்ணும்போது கரையாகுதா, அதனால நான் வந்துட்டு சரி அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு கொஞ்சம் சூடு வந்துட்டு தாங்குது, அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். நீங்கள் பிஸ்னஸ்க்காக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது தேவைப்படும். நீங்கள் பர்சனல் யூஸ்க்காகனா அது ஒன்ஸ் தானே, அதை வந்துட்டு அவ்வளோவா நீங்கள் அந்த க்ளவுஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்காது.
ரொம்ப நேரம் அந்த பாத்திரத்தை எடுக்காமல் விட்டுட்டோன்னா, இப்போ நீங்கள் நார்மலான பாத்திரத்தில் வைக்கும்போது கூட தண்ணியும் அந்த பாத்திரமும் அந்த இதுவும் வந்துட்டு இந்த கீழே வச்சுருக்கீங்களா, அதுவும் தண்ணியும் வந்துட்டு மேலே வச்சுருக்க தண்ணி பாத்திரமும் ஒட்டிக்கும். ஸோ ரொம்ப டைம் விடாமல் ஓரளவுக்கு கூல் டவுன் ஆனதுக்கப்புறமே வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை க்ளீன் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் இது தேங்காய் எடுக்கிறது அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த குக்கர் வந்துட்டு நான்ஸ்டிக்கு, அதனால ரொம்ப ஈஸியாக அது வந்துடுது. நீங்கள் நார்மலான பாத்திரத்தில் வச்சாலும் கொஞ்சம் தட்டினீங்கன்னா வந்துடும். அவ்வளோதான், தட்டி எடுத்துட்டால் எல்லாமே க்ளீனாக வந்துடும். நான் ரெகுலராக இதிலே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால ரொம்பலாம் க்ளீன் பண்ணுறதில்ல, சும்மா அந்த ஓரத்தில் இருக்கிறத மட்டும் எடுத்துருவேன். ரொம்ப கொட்டிட்டாலும் வந்துட்டு அந்த சூடாக இருக்கும்போது கொட்டிங்கன்னா பாத்திரம் வந்துட்டு வீணாகிடும். சம்டைம்ஸ் வந்துட்டு ஓட்டை ஆயிரும், இல்லை கிராக் விழுந்துடும். அப்புறம் நம்ம அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதையும் வந்துட்டு பார்த்துக்கோங்க. நான் பேலன்ஸ் இருக்கிறதையும் வந்துட்டு போட்டுடுறேன். நீங்கள் எடுக்கிற பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மிக்சரை வந்துட்டு நீங்கள் உள்ளே போடணும். நிறையா போட்டிங்கன்னா பொங்கி எல்லாம் வெளியே வந்து லிக்விட் வீணாகிடும். ஸோ நான் வந்துட்டு இந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த 1/2 kg 2 டைமாக போட்டேன். இது செகண்ட் டைம். அதே மாதிரி சேம் அந்த குக்கர் எடுத்து மேலே வச்சுருக்கேன். அதுக்கு மேலே தண்ணியாக சூடாகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அடிக்கடி வந்துட்டு தண்ணியை சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா லிக்விட் கிடைக்காது. அந்த ஸ்மோக்லாம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக நான் அந்த துணி மாதிரி போட்டிருக்கேன். பாருங்கள், செகண்ட் டைம் லிக்விட் வர ஆரம்பிச்சிருச்சு. வச்ச உடனே லிக்விட் வராது. இந்த வீடியோவில் நான் எடிட் பண்ணியிருக்கிறதுனால அப்படி இருக்குது. வச்சு ஒரு 5 to 10 minutes போனதுக்கப்புறம் தான் லிக்விட் வந்துட்டு கலெக்ட் ஆகும். இந்த மாதிரி ஃபுல்லாக புகை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த மிக்சர் வந்துட்டு ஃபுல்லாக முடிஞ்சது, கருகி போயிடுச்சு. அதனால் இனி வரதுக்கு இடம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்மோக் வெளியே வரும். அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்கள் டைம் நோட் பண்ண விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி புகை வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இது ரெண்டும் ஒட்டிக்காமல் பார்த்துக்கோங்க. ஒட்டிச்சுன்னா என்னோடய பாத்திரத்தில் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு வேளை உள்ளே கலெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா 2 ஒட்டும் போது நீங்கள் பிரித்து எடுக்கும்போது இது கொட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பாருங்கள், உள்ளே இருக்கிறத வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கருகி போயிருக்கணும். அப்போ தான் வந்துட்டு லிக்விட் நமக்கு கரெக்டாக கிடச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மறுபடியும் அதை வைக்கணும். மறுபடியும் வச்சு அது ஃபுல்லாக இந்த மாதிரி கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வந்துட்டு வைக்கணும். அப்போ தான் லிக்விட் வந்துட்டு நமக்கு கலரும் நல்லா கிடைக்கும், லிக்விடும் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். பாருங்கள், லிக்விட் எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு. இப்போ கலெக்டான லிக்விட் வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்துட்டு இந்த நெயில் லிக்விட் சேல் பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 1/2 kg ஜாக்ரி பவுடர் யூஸ் பண்ணதுக்கு நமக்கு வந்துட்டு 200 ml லிக்விட் வந்துட்டு கிடச்சிருக்கு. ஸோ வந்துட்டு எவ்வளோ மைதா ஆட் பண்ணுன்றதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி நீங்கள் நெயில் கொஞ்சம் மேக் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.